வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? 6 மணிக்குள், அது என்ன? காலையில் 6 மணிக்குள்ளே என்ன செய்யணும், அதே மாதிரி மாலை 6 மணிக்குள்ளே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை நம்ம கடைப்பிடிச்சோன்னா நம்ம உடல் நலம், மனநலம் எல்லாமே மேம்பட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சதை சாதிக்க முடியும். அதாவது காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் ஒரு 3 to 6, அந்த நேரத்தில் பிரபஞ்ச சக்தி வானத்திலேருந்து இறங்கி அப்படியே பூமிக்கு வரும். அப்போ பிரபஞ்ச பேராற்றல் எல்லா இடத்துலையும் நல்லா நிறைஞ்சிருக்கும். ஒளியில், காற்றில், நீரில் எல்லாத்துலேயும் நல்லா நிறைஞ்சிருக்கிற நேரம் அது. இந்த நேரத்தை நம்ம தவறாமல் பயன்படுத்திக்க பழகணும். அதாவது என்னென்னா, காலையில் ஒரு 6 மணிக்குள்ளே, அதாவது 5 to 6 இருக்கலாம், 6 மணிக்குள்ளே நீராடுறத வழக்கமாக வச்சுக்கணும். அந்த நேரத்தில் தண்ணியில் அந்த ஓசோன் நல்லா கலந்துருக்கும். அந்த நேரத்தில் நல்ல குளிர்ந்த தண்ணியில் நம்ம குளித்தோன்னா நம்ம உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறத நம்ம நல்லா உணரலாம். நம்ம எப்படி பிரபஞ்ச சக்தி அதில் ஊடுருவி இருக்கிறதுனால நமக்கு உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த மாதிரி அந்த நேரத்தில் நம்ம நீராடிட்டு வீட்டில் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்றதுக்கு காலையில் அதிகாலையில் ஒரு 6 மணிக்குள்ளே நல்ல விளக்கேற்றிடலாம். அந்த விளக்கில் நல்ல தெய்வீக சக்தி வீடு முழுக்க நல்லா நிறைஞ்சிருக்கும். அப்புறம் நம்ம விளக்கேற்றிட்டு ஒரு இடத்துல நல்லா அமர்ந்து, நல்ல சுத்தமான இடத்துல, காற்றோட்டம் உள்ள இடத்துல அமர்ந்து நம்ம மனசு ஒருநிலைப்படுறதுக்கு நம்ம மூச்சு பயிற்சி செய்யலாம். பிராணாயாம முறைப்படி கற்றுக்கிட்டவங்க பிராணாயாம பயிற்சி செய்யலாம். அப்படி கற்றுக்காதவங்க நல்ல மூச்சை நல்லா இழுத்து ஒரு 21 தடவை மூச்சை நல்லா இழுத்து விட்டு அந்த மூச்சு பயிற்சி செய்யலாம். இது நமக்கு நல்ல காற்றுல ஓசோன் கலந்துருக்கிறதுனால நமக்கு நல்ல உடம்புக்கு உள்ள உறுப்புகளுக்கெல்லாம் நல்ல ஆக்சிஜன் நல்லா பரவும். அப்போ உடம்பு ஆட்டோமேட்டிக்காக நல்லா சுறுசுறுப்பாகும். அந்த மாதிரி மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு மனசு ஒருநிலைப்படுறதுக்கு கொஞ்சம் அப்படியே அமர்ந்து கொஞ்சம் தியானம் செய்யலாம். தியானம் செஞ்சுட்டு அப்புறம் நன்றி தெரிவிக்கணும். அதாவது பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி, குலதெய்வம் முதலான அனைத்து தெய்வங்களுக்கும் நன்றி, தாய் தந்தையருக்கு நன்றி, நம்ம கூட பணிபுரிபவர்களுக்கு நன்றி, நம்ம கூட உடன் இருப்பவர்களோட அன்புக்கு நன்றி. இப்படி எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கணும். குறிப்பாக தொழில் செய்பவங்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், அந்த நிறுவனத்துக்கு, இந்த நிறுவனம் அதனால தான் நம்ம பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையை நடத்துகிறோம் இல்லையா, அந்த நிறுவனத்துக்கு நன்றி. இந்த மாதிரிலாம் நம்ம நன்றி தெரிவிக்க நம்ம அந்த நிறுவனம் உங்களை கைவிடாது, என்றைக்கும் உங்களுக்கு கூட இருந்து நல்லா உங்களை நல்ல எல்லா துறையிலையும் நல்லா முன்னுக்கு கொண்டு வரும். சரி, காலையில் இதெல்லாம் செய்கிறோம். மாலை 6 மணிக்குள்ளே என்ன செய்யலாம்? 5 to 6 திருப்ப அந்த மாதிரி பிராணாயாமம், மூச்சு பயிற்சி இதை செய்யலாம். குறிப்பாக நம்ம 6 மணிக்குள்ளே செய்ய வேண்டியது என்னன்னா, இரவு உணவை முடிச்சுக்கணும். ஒரு 6 மணிக்குள்ளாவே நீங்கள் இரவு உணவை முடிச்சுக்கிட்டிங்கன்னா வயிறு நல்ல, நீங்கள் இது உறங்க போகிறப்ப வயிறு நல்ல காலியாக இருக்கும், உங்களுக்கு நல்ல உறக்கம் வரும். நல்லா உறங்கி எந்திரிச்சிங்கன்னாலே அடுத்த நாள் சீக்கிரம் எந்திரிச்சு திருப்பி நம்ம காலையில் 6 மணிக்கு 5க்குள்ளே, அதாவது ஒரு 5கெல்லாம் 4:30 5கெல்லாம் எந்திரிக்கணும்னா சீக்கிரம் படுக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம முதல் நாள் மாலையே நம்மளை தயார்படுத்திக்கணும். அதாவது 6 மணிக்கு மேலே, அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க சூரிய அஸ்தமனத்துக்கு மேலே எதுவும் சாப்பிட மாட்டாங்க. நல்லா சொல்லுவாங்க, சூரிய அஸ்தமனத்துக்கு மேலே சாப்பிட்டா செரிக்காது அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ உள்ள நவீன காலகட்டத்தில் இரவுக்கு மேலே தான் எல்லாமே உலகமே விழித்த மாதிரி எல்லாம் ஆர்டர் பண்ணுறதும் வாங்குறதும் சாப்பிட்றதும் இது மாதிரி பண்ணி நம்ம உடல் நலத்தை கெடுத்துக்கிறோம். நம்ம இதெல்லாம் நம்ம மாற்றி நம்ம லைஃப் ஸ்டைலை அப்படியே மேம்படுத்தி கொண்டு வந்தோன்னா நம்ம அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா,
ஆசைப்படுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலையும் மனதையும் நம்ம வந்து பக்குவப்படுத்தணும். அதுக்கு இதெல்லாம் செய்யலாம். அதாவது நீங்கள் எந்திரிக்கிறப்பவே நம்ம வந்து 6 மணிக்குள் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து தினம் இதை வந்து பழக்கப்படுத்தலாம். இப்படியே தினம் பழக்கப்படுத்தி பாருங்கள். ஒரு 40 நாள் தொடர்ந்து செய்யுங்க. அது உங்களுக்கு பழக்கம் ஆகிடும். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.